ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்குன்னா வாட்டர் பெல் திட்டம் அது ஏற்கனவே நம்ம ஜூஜுவாடியில் வந்து நாங்கள் வாட்டர் பெல் திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ தட் வாட்டர் பெல் திட்டத்தை வந்து என்டையர் ஸ்டேட்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தென் மெயினாக வந்து நம்ம எல்லா 45 ஸ்கூல்ஸ்லேயும் இந்த இம்ப்ளிமெண்ட்டாக நம்ம பண்ணோம். ஸோ அது மெயினாக அதுதான் கான்செப்ட். இது 45 ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது வந்து ஸ்டேட் வைஸ் வந்து எல்லா கார்ப்பரேஷன்லேயும் காம்பீட் பண்ணும்போது இதுக்கு வந்து ப்ரைஸ் அவார்ட்ஸ் உண்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம காம்பீட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு வந்து மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் மெயினாக வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் டாய்லெட்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஏன்னா டாய்லெட்ஸ் நம்ம தண்ணி குடிக்க வைக்கிறோம் பசங்களுக்கு. தண்ணி குடிக்க வச்சு அவங்க டாய்லெட் போனால் அது சுத்தமாக இருக்கணும், க்ளீன் அண்ட் ஹைஜெனிக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இன்ஃப்ரா வந்து கிளாஸ் ரூம்ஸ் அதெல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பிஃபோராக வந்து இது வந்து டாய்லெட்ஸ் வந்து இப்போது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சஃபிஷியன்ட் டாய்லெட்ஸ் அண்ட் ஆர்ஓ வாட்டர் தண்ணி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குதா அது கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே எல்லா ஸ்கூல்ஸையும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அது இமீடியட்டாக அது நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நவடேஸ் எல்லா இடத்துலையும் என்ன கிட்னி இஷ்யூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் டாய்லெட். ஏன்னா அவங்க போகாமல் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ இது வந்து நல்ல திட்டம். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒசூர் கார்பரேஷன் வில் பி த ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாட்டிலே இருக்கலாம். ஸோ எல்லா ஸ்கூல்ஸும் இந்த டீம் ஒர்க், இது நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் டீம் ஒர்க். ஸோ அது நம்ம எல்லாமே நம்ம கொடுக்குறோம் கார்பரேஷன்லேருந்து. ஸோ உங்கள் சைட்லேருந்து எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான் எல்லா இடத்துலையும் பேசும். ஸோ அது டாக்குமெண்டேஷன். ஏன்னா ஈவன் இப்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அவங்க இந்த சிஎஸ்ஆரில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வேணும். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம பில்ட் பண்ணோன்னா பேப்பர்ஸ் ஒர்க்கு. ஸோ என்ன மெயினாக வந்து டாய்லெட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை காமிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஸோ டாய்லெட்டே இவ்வளோ அழகாக வச்சுருக்காரு அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ் எந்த மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் எந்த மாதிரி வச்சுக்கிறாங்கன்றது வந்து அவங்களுக்கு எங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ட்ரெஸ் வருது. ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயினாக வந்து நம்ம இன்றைக்கி நான் ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸு 2 பேர் இந்த தர்மசேனி என்ன நம்ம நர்மதா மேடம் அண்ட் நம்ம முஸ்லீம் ஸ்கூல் இந்த தேவசேனா மேடம், இவங்க 2 பேருமே ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஏன்னா கம்பெனிஸ்கிட்ட போய் ஏன்னா அவங்கக்கிட்ட போய் விடாமல் அவங்கக்கிட்ட வந்து ஃபண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே கிரேட் மேடம், தேங்க்யூ. ஸோ இல்லை இப்போ எல்லா கம்பெனிஸ் வந்து ரெடி இருக்காங்க கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க எங்கள் மேலே கான்ஃபிடென்ட் எப்போ வருதுன்னா நம்ம வந்து அது மெயின்டைன் பண்ணுறோமோ இல்லைன்னு. ஏன்னா இப்போ வந்து மெயினாக நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே எல்லாம் நார்த் ஈஸ்ட் ஓனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மெயினாக வந்து நம்ம தடுக்கணுன்னா நம்ம ஸ்கூல்ஸுக்கு நான் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நான் ரீச் பண்ணுறேன், ஒரு கம்பெனிஸ்லேயும் ரீச் பண்ணுறேன். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம மேலே கான்ஃபிடென்ட் நம்ம பில்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் நம்ம ப்ரோக்ராம். ஏன்னா எல்லாமே நம்ம அரசாங்கத்தை நம்பி நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் ரொம்ப டஃப்பாக இருக்குது. கம்பெனிஸு நம்ம பிடிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் இயரே நம்ம எல்லாத்துக்குமே மேன் பவர் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு. அதுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மீன்வேல் இப்போ தான் நம்ம லாஸ்ட் மீட்டிங்கில் தான் பேசியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 15 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க சேலரி கூட ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் மேயர்கிட்ட பேசியிருக்குது. ஸோ பர் டே வந்து 500 ருபீஸ் அவங்களுக்கு வருது. ஸோ இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் கட் பண்ணால் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு 13.5 என்னமோ ஒரு மாதிரி இருக்குது ரேஞ்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா அவங்கக்கிட்ட எம்ப்ளாயீஸ்கிட்ட நம்ம அவங்கக்கிட்ட ஒர்க் வாங்கலாம்.
ஸோ அது வந்து மெயினாக வந்து அவங்கக்கிட்ட அந்த ஒர்க் வாங்கிட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃப்ரா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கார்ப்பரேஷனில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது இது பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து செக் ஷீட்டு, நம்ம செக் ஷீட் வந்து ரொட்டீன் அதை மானிட்டர் பண்ண செக் ஷீட் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், ஏன்னா நம்ம ஏற்கனவே டாய்லெட் கிளீனிக் வந்து செக் ஷீட்டு நம்ம கொடுத்துருக்கோம். செக் ஷீட்டை வந்து ஏன்னா 11:30, 1:30, 3:30 இந்த டேட்டாஸ் டைம் கொடுத்து 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணுறது டாய்லெட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா 11:30 ஆனால் 11 o'clock இன்டர்வல் ஆகுது, 11:30க்கு க்ளீன் ஆகிடணும். 1 o'clock லஞ்ச் ஆகுது, 1:30 க்ளீன் ஆகிடணும். 3 o'clock இன்டர்வல் 3:30 க்ளீன் ஆகிடணும். ஸோ இந்த டைமே எதுக்கு அப்படின்னா ஸ்மெல் வந்து டாய்லெட்டில் இருக்கிறதில்ல. ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. தென் இந்த வாட்ரு, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் பெல்லுக்கு அவ்வளோதான். 11 o'clock இன்டர்வல்னா 10:30க்கு அவங்க தண்ணி குடிச்சு அட்லீஸ்ட்டு ஒரு ½ an hour கேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வல் போகணுன்னு தோணுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க. தென் 1 o'clock லஞ்ச் பிரேக்கில் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க தண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 3 o'clock இன்டர்வல்னா 2:30க்கு நம்ம வாட்டர் பெல்லு. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம சாட் பண்ணிட்டா நம்ம எல்லாமே அதை பண்ணுவாங்களா இல்லையா, அது ஒரு திரும்பி அகைன் கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அதுக்கு வந்து அந்தந்த கிளாஸில் வந்து என்ன எல்லா கூகுள் மேப் இருக்கும், அதில் கூகுள் மேப்பில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி வந்து எல்லாமே அதில் இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து அந்த டைம் கீம் எல்லாமே இதில் வந்துடுது கூகுள் மேப்பில். அது ஒரு சார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு உங்கள் ஆஃபீஸர்ஸ் வரலாம், யாராவது இண்டஸ்ட்ரீஸ் இருந்து வரலாம். ஸோ அவங்களுக்கு நம்ம காமிக்கிறது குடிக்க வைக்கிறோன்ற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருக்குது. பட் டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டு நம்ம அது ஏன்னா கிளாஸ் வைஸ் எந்த கிளாஸு என்ன இதுன்றது அது நம்ம அதை ஈஸியாக அது சாட் பண்ணிடலாம். அது பார்க்குறதுக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஹெச்எம் கிட்டே அது சீல் போட்டு ஏதாவது டியூட்டிஸ் நம்ம டீச்சர்ஸ் போட்டிருப்போம். அது வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒர்க் வாங்கிட்டால் நம்ம ஈஸியாக இருக்குது. இந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா டீச்சர்ஸோட கோஆப்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த ஹோம்ஒர்க்கு நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒசூரில் வந்து 100% வாட்டர் பெல் சிஸ்டம் வந்து 100% நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் டீம் ஒர்க்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணால் இது நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக வந்து இன்ஃப்ராஸு ஏன்னா ஆர்ஓ அண்ட் டாய்லெட்ஸு அந்த ஸ்கூலில் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அது இமீடியட்டாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிறைய எஸ்டிமேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்டிமேட்ஸ்லாம் ஒரு 20 ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய எஸ்டிமேட்ஸ் இருக்குது. அது யார் என்ன ஸ்கூலுன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக எதுவும் அப்ரூவ் பண்ணலை. ஸோ நீங்கள் ஏதாவது மேஜராக ஃபஸ்ட்டு இப்போ வாட்டர் பெல் கிரெடிட் சொல்லி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதாவது அர்ஜென்ட்டாக அந்த வாட்டர் ஆர்ஓ பிளான்ட்டோ இல்லை வாட்டர் பிளான்ட்டோ இல்லை போர் ட்ரிங்கிங் வாட்டர்லையோ அதுக்குண்டான இருக்கும். ப்ளஸ் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியும் அதை முதல்ல ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட் ரெகுலர் மெயின்டெனன்ஸ், எது மெயின்டெனன்ஸ் ஆனுவல் பெயிண்டிங், பிளாக் போர்ட் பெயிண்டிங், ரெகுலர் நேம் போர்ட் பெயிண்டிங் எல்லாம் அப்படின்னா அது லிஸ்ட்டை கொடுங்க. எது இருக்கோ ப்ரியாரிட்டியில் கொடுத்து பண்ணிக்கணும். அதான் எங்கள் சைடில் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதி கொடுங்க. கரெக்டாக என்ன ஸ்கூலில் சொல்லிட்டு எங்கள் ஜேஇங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கூட ஐடியா கொடுங்க. அதை எஸ்பெக்ட் கொடுத்து அதை சாங்ஷன் பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து அவர் சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிரகாரம் வந்து காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக போடுறதையும் அண்ட் அந்த பொங்கல் விரும்பி சாப்பிட்றாங்கிறதுனால நம்ம ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருந்தோம். ஸ்டேட்லையுமே வந்து அது எல்லாருக்குமே ஃபீட்பேக் வந்ததுனால 2 நாள் வந்து வாரத்தில் போட்டிருக்காங்க. ஸோ சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் ரெக்டிஃபிகேஷன்ஸ் நம்ம சைட்லேருந்து பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம். anything at the end. And next வந்து நம்ம ஸ்கூல் டாய்லெட் கிளீனிங்க்கு ஒர்க்கர்ஸ் நம்ம போடுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கர் வந்து மாற்றுறீங்க, ஒருத்தர் நின்றுட்டாங்க இன்னொருத்தர் மாற்றுறீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஸ்டார்டிங் நீங்கள் போடும்போதே கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். எல்லாம் முடிச்ச பிறகு சொல்கிறாங்க இந்த மாதம் கடைசியில் வந்து நாங்கள் அந்த ஒர்க்கரை எடுத்துட்டோம்னா இந்த ஒர்க்கர் தான் போட்டிருக்கோம், இவங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு நிறைய விஷயம்ஸ் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த குரூப்ஸ் இருக்குது, நமக்கு ஸ்கூல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயே கூட நீங்கள் என்னைக்கு நீங்கள் இன்னொரு சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்களோ, புதுசாக யாராவது ஹையர் பண்ணுறீங்களோ அப்போவே அந்த டீட்டெயில்ஸ் அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா கூட நமக்கு டாக்குமெண்டடாக இருக்கும். ஸோ இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த 500 rupees வந்து நமக்கு தீர்மானம் பாஸ் ஆகல. பட் நம்ம அதை ப்ரப்போஸ் பண்ணுறோம். மினிமம் வேஜஸ் ஆக்ட்லேயே வந்து எல்லாருக்கும் 500 கொடுக்கறதுக்காக அது தீர்மானம் பாஸ் ஆச்சுன்னு சொன்னாக்க நம்ம அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன்னா நீங்கள் போன உடனே வந்து உங்களுக்கு 10,000 சம்பளம் எடுங்க, இந்த மாதம் நம்ம 8,000 சம்பளம் போட்ட உடனே எல்லாரும் எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் என்னமோ 5,000 நான் என் அக்கௌண்ட்டில் போட்டுட்ட மாதிரி. ஸோ அதனால் ஒன்ஸ் தீர்மானம் பாஸ் ஆகிட்டு அதுக்கேற்ற
வாட்டர் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா மெயினாக சார்? இல்லை ஒவ்வொன்றா லைனாக நீங்கள் எழுதி கொடுக்குறேன் அப்படி தான் எழுதி கொடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மினிட் போட முடியாது. கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து டாய்லெட் அண்ட் வாட்டர் சப்ளை இமிடியேட். எந்த ஸ்கூலுக்கு அது? ராமநகருக்கு 6 மாசத்துல கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பில்டிங் கட்டிக்கிறாங்க, பில்டிங் கட்டிக்கிறாங்க தானே? அந்த படத்தில் பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க தானே? 6 மாசத்துல பில்டிங் கட்டுறேன்ட்டு டெம்பரரியா நம்ம ஷீட்ல போனோம் மாத்தி. அந்த ஒரே கிளாஸ்ல 1 to 5th பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மீன்ஸ் 15 months ஆச்சு, இது வரைக்கும் அந்த பில்டிங் கம்ப்ளீட்டா கொடுக்கல. ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது அந்த இது பண்ணதுனால டெம்பரரியா நம்ம டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்சஃபிஷியண்டா இருக்கு. பசங்களுக்கும் சிரமமாக எப்போ முடியும்? 15 days நான் பார்த்தத ஃபைல் பெயிண்டிங் பார்த்து எப்போ ஸ்கூலுக்கு அவர்கிட்ட இப்போ சொல்கிறாருல, நான் ஆக்சுவல் சொன்னது உங்களுக்கு இந்த மந்த் ஸ்டார்ட் ஜூன் 1 கொடுக்க சொன்னேன் அவங்கள. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் முடிவு வச்சு ஜூலை 1 உட்காரணும் நம்ம ஸ்கூலில். இல்லை அதில் சொல்லுங்கள் சார். இல்லை அதில் டாய்லெட்டு நம்ம அது ஆட் பண்ணிடுறோமா? டாய்லெட் வந்து அதில் இல்லைங்க சார். பக்கத்தில் இப்போ கிளாஸ் ரூம் மாற்றி உட்கார வச்சுட்டு நம்ம அங்கெல்லாம் கட்டணும். எஸ்டிமேட் பண்ணுமா பண்ணுமா அதுக்கு எஸ்டிமேட் இருக்கா சார்? அப்புறம் இந்த இது சாங்ஷன் ஆயிருக்கு சார் ஹைடெக் லேப். பட் அந்த ஹைடெக் லேபுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் ரூம்ல டம்ப் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஒரு ரூம் இல்லை. அது கீழே வந்து அந்த நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிருப்போம். லாஸ்ட் மந்த் வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த லேப்லோ அல்லது டாய்லெட்ஸோ கட்டிங்கன்னா மேலே வந்து ஹைடெக் லேப் கட்டி கொடுக்கணும். இதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது ரொம்ப நீடு. எல்லாமே டீட்டெயில்ஸ் இந்த ஃபோட்டோஸோட வந்துருக்காங்க. ஒரே ஒரு கிளாஸ் சார். அதுல 5 கிளாஸும் சேர்ந்து உட்கார்ந்து ஸ்கூல்ல பார்த்தேன். அத நம்ம வந்து அதான் சொல்றேன். ஸ்கிரீன் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி நிக்கறாங்க. இப்போ இருக்குறது பாருங்க, இதுல தான் பசங்க ஏறி இறங்குறாங்க. ஃபுல்லி டேமேஜ். மெம்பர் அப்படிங்கற 2 பொறுப்பையுமே வந்து சார் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணது. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தடையில்லாம வந்து ஆர்வ வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணி அவருடைய சொந்த செலவில் வந்து பண்ணி கொடுத்தாரு. இது பண்ணி கொடுத்த உடனேயே வந்து நாங்கள் வந்து இதை எங்களுடைய ஸ்கூல் பெல்லையே வந்து அதை ஆட் பண்ணிட்டோம். 10:30க்கும் அதே மாதிரி வந்து ஒரு 2:30 சாரி, இந்த 2 டைமும் வந்து அந்த வாட்டர் பெல் அந்த பெல்லே அந்த ரிங்கிங் சிஸ்டத்திலே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இட் இஸ் அ டைம் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு. அது வந்த உடனே பசங்க எல்லாரும் கம்பல்சரி தண்ணி குடிச்சே ஆகணும். அப்போ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு ஜிபிஎஸ் கேமராலையும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இது கம்பல்சரி பண்ணதுனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து வந்து பிரேக் டைமில் வந்து அவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட் அப்போ வந்து தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. வாட்டர் பெல் சிஸ்டத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ டாய்லெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலே இந்த பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இந்த மீட்டிங்லையும் சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது ரொம்ப வந்து ஹைஜீனிக் டாய்லெட். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்லையும் அந்த ஏர்போர்ட் மாதிரியான இடத்துலையும் எப்படி டாய்லெட் இருக்குமோ அந்த மாதிரியான ஹைஜீனிக் டாய்லெட்ஸு. கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 50 இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸும், இப்போ ரீசெண்டாக பாய்ஸ்க்கு வந்து ஒரு டாய்லெட் பிளாக் வந்து டெனகோ கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து நபார்டில் ஒரு பாய்ஸ் டாய்லெட் இருக்குது. எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறோம். இதுவும் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படி விட்டுட்டா நம்ம வந்து அது அந்த கிளீனினஸ் இருக்காது அப்படின்றதுனால செக் ஷீட் சிஸ்டமும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டாய்லெட்ஸ்லையுமே செக் ஷீட்ஸ் இருக்கும். செட் ஆஃப் எவ்ரிடே வந்து செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து மார்னிங் 11:30, ஏன்னா 11 o'clock வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 11:30 ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் ஆஃப்டர் 3 o'clock 3 டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாய்லெட் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணி என்ன ரிமார்க்ஸ் அப்படின்றதையும் எழுதி என்கிட்ட சைன் வாங்கிடுவாங்க. ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லி அதை வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்கில்ஸுமே வந்து நாங்கள் வந்து எங்கள் பள்ளியில் வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய பிடிஏ மெம்பர்ஸ், ஏன்னா இந்த மாவட்ட உறுப்பினர்களாகிய திரு அசோக் சார், டவுன் பிளானிங் கமிட்டி சேர்மன், அவரும் அந்த சாரும் வந்து ரொம்ப அதை வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நாங்களும் வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்து